வருவோம். கிறிஸ்துவர்களே, இந்த இரண்டாம் ஆராதனை பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக நாளுக்கு பிறகு தேவனுடைய ஆலயத்திலே வாஞ்சையோடும் வைராக்கியத்தோடும் வந்திருக்கிறவர்களே, கர்த்தர் தாமே தன்னுடைய நேச ஆவியை ஊற்றி உங்கள் சந்ததியும் உங்கள் சந்தானத்தையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார்கள். சொல்லுமா? அல்லேலூயா. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்காக ஒரு நிமிடம் தலைகளை காத்து ஆண்டவரே, நீர் என்னோடு பேசு சுவாமி சொல்லி நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? என்னோடு பேசுகிறப்பா, என் காதை திறந்துட்டாங்க, என் இருதயத்தை திறந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகி கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தை தியானங்களும் உடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். ஆமென். அன்பானவர்களே, இந்த அடைக்கப்பட்ட காலங்களிலும் ஒவ்வொரு வாரமும் ஆன்லைன் மூலமாக நம்முடைய தேவனுடைய செய்தியும் ஆராதனையும் பார்த்து பயனடைந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு முன்னுரிமை நாம் தலைப்பாக வைத்து அதன் அடிப்படையிலே நாம் தேவனுடைய செய்தியை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த மாதம் நமக்கு வைக்கப்பட்ட முன்னுரிமை என்ன முன்னுரிமை? நல்ல விஷயத்தை வைராக்கியம் பாராட்டுவதற்கு முன்னுரிமை. வைராக்கியம் எல்லாருக்குமே வைராக்கியம் இருக்கு. வைராக்கியம் இல்லைன்னா ஒரு மனுஷனால அவன் நினைச்சதை அடைய முடியாது. ஒரு மனுஷன் தான் நினைச்சதை அடையணும்னா அவனுக்கு வைராக்கியம் தேவை. ஒரு மனுஷன் எதையாவது ஒரு காரியத்தை விடணும்னா ஒரு வைராக்கியம் தேவை. ஒரு மனுஷன் எதையாவது ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா ஒரு வைராக்கியம் தேவை. இந்த செய்தியை நான் எடுத்து தியானித்துக் கொண்டிருப்பது யூடியூப்ல அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டேன். அப்போ கிட்டத்தட்ட 340 கிலோ எடையுடைய ஒரு மனுஷன், எத்தனை கிலோ எடை? 340 கிலோ எடையுடைய மனுஷன் அந்த ரோட்டில் போகும்போது வரும்போது எல்லாரும் நீ கேள்விப்படுறதை பார்த்தேன். வீட்டுக்குள்ள இருக்கிறவன் அவனை கேள்விப்படுறதை பார்த்து அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் பண்ணான். எப்படியாவது என் உடம்பு நான் குறைப்பேன்னு சொல்லிட்டு ஒரே வருஷத்துல அவன் உடம்பு எடையை குறைச்சி கிட்டத்தட்ட 80 கிலோ வந்துட்டான். அவன் எக்ஸசைஸ் செய்யறதெல்லாம் அப்படி போட்டுக்கிறாங்க. ஒரு வருஷம் கடைசியில பார்த்தீங்கன்னா அவன் உடம்புல இருக்கிற தோல் எல்லாம் அப்படியே தொங்குது. அதான் பார்த்தேன், வைராக்கியங்கிறது பார்த்தீங்கன்னா அவனுக்கு எப்படி இருந்துச்சு. எப்படியாவது நான் பிரச்சனை சொல்லிட்டு கடைசி அவன் என்ன செய்ய தெரியுமா, ரொம்ப ட்ரிம்மா மாறி சிட்டிக்குள்ள அழகா ஜீன்ஸ் போட்டு டிஷர்ட் போட்டு ஹாயா நடந்து போய் மக்கள் எல்லாம் பார்த்து கை குடிக்கிறான். வைராக்கியம் அவனை வெற்றியடைய செய்யுது. அன்பானே, உங்களுக்கு எனக்கு வைராக்கியம் தேவை. ஆனா பல நேரத்தில் நம்ம என்ன செய்ய தெரியுமா, தேவையில்லாத வைராக்கியம் பாராட்டணும். தேவையில்லாத வைராக்கியத்தால் நம்ம அழிஞ்சுதான் போயிருக்கோம். அன்னைக்கு ஆண்டு சொன்னாலே நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுங்கப்பா, நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டு, தேவையற்ற வைராக்கியம் வச்சுக்கிறாதுன்னு சொல்லி ஆண்டு சொன்னாரு. இன்னைக்கு ஒரு 3 நல்ல வைராக்கியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நான் ஆசைப்படுறேன். நீங்க கற்றுக் கொடுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம். முதல் வைராக்கியம் என்ன? நல்ல வைராக்கியம். உன்னத பாட்டுகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இப்படியா சொல்லி பாருங்க, நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உம்முடைய இதயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாக இருக்கிறது. அது கடல் அக்னி கடலும் அது ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. நீங்க இன்னைக்கு கற்றுக்கொள்கிற முதல் நல்ல வைராக்கியம் தெரியுமா? நேச வைராக்கியம். சொல்லுங்க பாருங்க எல்லாரும், நேச வைராக்கியம். நேச வைராக்கியம் கொள்வதில் நம்ம வைராக்கியம் கொள்ள முடியும். நேச வைராக்கியம்னா என்ன? இந்த பகுதி எதை கற்றுக்கணும்னா, ஒரு மணவாளன் மணவாட்டி, அதுக்கு மேல உள்ள பகுதியில் நீங்க வாசித்தீங்கன்னா 5ஆம் வசனம் சொல்லுது, என் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு மனாந்தரத்தில் வருகிற இவள் யார்? நேசர் மேல சாஞ்சிக்கிட்டு மணவாட்டி வராங்க. என் நேசர் மேல் சாய்ந்து வருகிற இந்த மணவாட்டி யார்? அவளுக்கு எப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்கிறதுனா,
ரெண்டு பேருக்குள்ள நேச வைராக்கியம் இருக்கிறார். அன்பானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் மேல வைராக்கியம் இருக்கிறது. ஆனா நேச வைராக்கியம் நமக்கு இல்லை. ஏன் இந்த இடத்துல நேச வைராக்கியம் என்று சொல்லிருக்கிறான்? அவன் சொல்றாரு, அந்த நேச வைராக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கிறா, அது மரணத்தை போல கூடியதா இருக்கு. மரணம் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒண்ணு, அதை நம்ம ஒண்ணுமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. மரணம் நினைச்சதான் அதை தடுக்கிறதுக்கு யாரால முடியாது. மரணத்தை போல வலிமையானது. அது கடல் அக்னியை போல இருக்கும். சின்ன ஒரு நெருப்பு கிட்ட போய் கையை வச்சாலே சுட்டுடும். நேச வைராக்கியத்தை எதுவுமே வர முடியாது. இன்னும் சொல்றாரு பாருங்க, அது ஜுவாலை, அக்னி கடும் ஜுவாலையுமாய் இருக்குது. ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, மணவாளன் என்பது கிறிஸ்து, மணவாட்டி என்பது திருச்சபை. மணவாட்டியாகிய திருச்சபை மணவாளன் எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் வைக்கிறதுனா, நேச வைராக்கியம் வைக்கணும். அல்லேலூயா. நேச வைராக்கியம் வைக்கும் போதுதான் நம்முடைய வைராக்கியம் ஆழமானதாய் பலவளதாய் காணப்படும். பல வழியில் நம்ம கடவுள்கிட்ட வைராக்கியம் வைக்கிறோம், வைராக்கியமா இருக்கிறோம். ஆனா அந்த துன்பம் வந்து நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவரே ஏன் சாமி எனக்கு துன்பம், ஆண்டவரே ஏன் சாமி எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் சாமி என்னை கண்டுக்கிற மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கடவுள் மேல் வைக்கிற அன்புல நம்ம உடஞ்சு போயிடும். அதான் வைராக்கியம். அந்த நேச வைராக்கியத்தை பார்த்தீங்கன்னா நீங்க பாராட்டீங்கன்னா, கடவுள்கிட்ட நீங்க கேட்க முடியாது, ஆண்டவரே இனிமேல் நான் மேல வைக்கிற வைராக்கியம் எப்படிப்பட்டதா இருக்குமா, ஒரு நேச வைராக்கியமா இருக்கணும், பிரிக்க முடியாத ஒரு வைராக்கியமா இருக்கு சுவாமி. அந்த நேச வைராக்கியம் எப்படிப்பட்டதா, அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 7ஆம் வசனம், திரளான கண்ணீர்கள் நேசத்தை அவிக்காது. திரளான கண்ணீர்கள் நேசத்தை அவிக்காது. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நேசம் ஒரு ஜுவாலையை போல சொல்லுது, தீயை போல சொல்லுது. நம்ம வீட்டுல அனுபவிக்கிறோம், ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றுனா அதை அணைச்சு போயிடும். பதவியில நம்முடைய வைராக்கியம் தான், கொஞ்சம் எதிர்த்தி வருது. ஆனா நேச வைராக்கியம் பொழுது விட்டு எரியும் பொழுது தண்ணீர்கள் அதை அவிக்காது. அப்படி அதோடைய ஞான அர்த்தம் என்ன? தண்ணீர்கள் அதை அவிக்கிறது என்ன அர்த்தம்? தண்ணி ஊற்றினா அதை அணைச்சு போகாதா? இல்ல, தண்ணீர்னா ஜனம்ங்கிறது கிடையாது, ஜனக்கூட்டம்ங்கிறது கிடையாது. எனக்கும் என் நேசத்துக்கும் இருக்கிற நேச வைராக்கியத்தை ஒரு தேர்ட் பர்சனால அணைக்க முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, தண்ணீர்களை அவிக்கலாம். அடுத்த ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. சமீபத்தில் ஆஸ்திரேலியா தேசத்துல பெரிய காட்டத்தை வச்சு மாசக்கணக்கில் ஏறிச்சு, மழை பெஞ்சு என்னென்னவா செஞ்சு அணைஞ்சா, ஏன் அணையாது? வெள்ளமே தீர்ப்பிடப்பட்டாலும் அது அவித்து போடாது. ஆனா என்ன தெரியுமா, அந்த வெள்ளங்கிறது யார் என்ன தெரியுமா, ஆவிக்குரிய அர்த்தம் தெரியுமா, வெள்ளங்கள் சாகலாம். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியாக கொடியேற்றுவார். ஐயா, நம்மளுக்கு சத்துருவானவர் பல துன்பங்களை கொண்டு வந்து கொடுத்தா கூட நம்ம என்ன செய்வாங்க தெரியுமா, நேச வைராக்கியம் என்பது கடவுளுக்கு பின்வாங்க மாட்டோம். 3வது சொல்றவர்களே, ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்தியெல்லாம் நேசத்திற்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். நேச வைராக்கியத்துக்கு ஈடு வினை எதுவுமே இல்லை. என்ன தெரியுமா, உலக பொருளால் அந்த நேசத்தை எடுக்க முடியாது. இயேசு சாப்பிட்டோம்னா பிசாசு சொன்னான், நீ ஒரு தடவை இந்த உலகு வணங்கு, இந்த உலகத்தில் நீங்க பார்க்கறதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா, அப்பாவுக்கு சாதனை தேவநாயகர் ஒருவரை மாத்திரமே பணிந்துவிடும். உலகம் தேவன்கள் வைத்திருக்கிற அன்பை பிரிக்க முடியாது. இன்னைக்கு இந்த காலவேளையில நல்ல விசேஷத்துல வைராக்கியம் பாராட்டுறது நல்லது. எப்படிப்பட்ட நல்ல விசேஷம் தெரியுமா, நீங்களும் நானும் கேட்க ஆண்டவர்கிட்ட, எனக்கு ஒரு நேச வைராக்கியத்தை தாங்க சாமி. இந்த நேச வைராக்கியம் பவுலுக்குள்ள வந்தனால்தான் அந்த பவுல் என்ன சொல்ல தெரியுமா, கிறிஸ்துடைய அன்பை விட்டு நீங்க ஒண்ணுமே பிரிக்க முடியாது. எதெல்லாம் பிரிக்க முடியாது சொல்லுவாங்க, எதெல்லாம் என்னை பிரிக்க முடியாது சொன்னார் பவுல். சொன்னார் என்னெல்லாம் பிரிக்க சொன்னார், சத்தமா சொல்ல மாட்டாங்க. பசியோ, பட்டினியோ, மோசமோ, நாசமோ, நிர்வாணமோ, துன்பமோ, பாடுகளோ ஒண்ணு என்று பிரிக்க மாட்டார். அதான் நேச வைராக்கியம். நான் இன்னைக்கு கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உன்னத பாட்டுல ஒரு மனவாளுக்கும் மனமாட்டுக்கு இருந்த நேச வைராக்கியத்தை எனக்கு தாங்க சாமி சொல்லி கேட்கணும். இனி அந்த நேச வைராக்கியம்னா
தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க நான் போக முடியாது. நீங்க யாருக்கு கேட்கணும்? நேச வைராக்கியத்தை எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. புரிஞ்சா என்ன வைராக்கியத்தை கேட்கணும்? நேச. இரண்டாவது ஒரு வைராக்கியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். ரோமர் எழுதப்பட்ட நிருபம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். ஆனாலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறார்கள். அப்புறம் ஆண்டவர் இரண்டாவதாக இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வைராக்கியம் எப்படிப்பட்ட வைராக்கியமா? அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம். ஆயிரம் சொல்லுவாங்க என்ன வைராக்கியம்? அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம். இங்க பவுல் சொல்றாரு, இவங்களுக்குள்ள வைராக்கியம் இருக்குது, ஆனா அது அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற வைராக்கியத்தால் என்ன செய்யறாங்க தெரியுமா? தங்க சுய நீதியை தான் நிலைநாட்ட பார்க்கறாங்க. பார்க்கிறோம், தேவ நீதியை அவங்க செய்யறதில்லை. இது எதற்காக சொல்ல தெரியுமா? அன்னைக்கு வாழ்ந்த யூதர்களை பார்த்து சொல்றாரு. இன்னைக்கு யூதர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? சுயநீதி வைராக்கியம் காட்டியிருக்கிறார். அதான் இன்னைக்கு வரை யூதர்கள் ஏசாமி என்ன செய்ய மாட்டாங்க தெரியுமா? மேசியாவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்னைக்கு வரை யூதர்கள் இயேசுவை மேசியாவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்குள்ள வைராக்கியம், நாம எதிர்பார்க்கிற மேசியா வானத்திலிருந்து ஒரு ராஜாவாக வருவார் சொல்லி தான் எதிர்பார்க்கிறார். அதான் பவுல் சொல்றாரு, அப்பா உன்னுடைய வைராக்கியத்தை நான் பார்க்கிறேன், அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. அவர் சொல்லிட்டு சொல்றாரு, ஏன்னா அவர்கிட்ட போய் நான் சொல்றேன், ஆனா அவங்க என்ன செய்யறது தெரியுமா? அவங்க சுயநீதியில தான் நிற்கிறாங்க, தெரியல தேவ நீதியை அறிந்து கொள்ள முடியவில்லை. சில சமயத்துல நம்ம வைராக்கியம் நம்ம சுயநீதியை தான் நமக்கு காட்டும், தேவ நீதியை நமக்கு காட்டாது. ஒரு காலத்துல இந்த பவுல் எப்படி இருந்தா தெரியுமா? சபையை துன்புறுத்துவது கர்த்தருக்கு செய்கிற போதுன்னு சொன்னார். சீல் வாங்கி போய் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற எருசலேமில் இருக்கிற மக்களையும் கொடுமைப்படுத்துவதற்காக தன்னை அர்ப்பணித்தவர் யார் தெரியுமா? இந்த சவுல். அந்த சவுலை ஆண்டவர் தமஸ்கு பாதையில் இன்றைக்கு சந்திச்சாரோ அப்போதான் சவுல் ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? அப்பதான் ஆரம்பிச்சாரு, அப்பா நீ உள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். நீ இதுவரைக்கும் என்ன நினைச்சிருக்க தெரியுமா? இஸ்ரவேலராகிய இந்த மக்கள், யூதர்களாகிய இந்த மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டவரை எல்லாம் துன்பப்படுத்துவது எனக்கு செய்ய கொண்டு நீ நினைச்சிட்டு இதுவரைக்கும் செஞ்சப்பா, நீ எனக்கு தொண்டு செய்யப்பா, என்னை துன்பப்படுத்தின ஆண்டவர் வெளிப்படுத்த என்ன சொல்ல தெரியுமா? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா? இதே பவுல் நான் சுயநீதியில் இருக்கும்போது என்ன சொல்ல தெரியுமா? நான் எல்லாத்தையும் கற்றவன், எல்லாத்தையும் கடைபிடிக்கிறேன், என்ன போல பக்தி வைராக்கி யாராலும் பாராட்ட முடியாது, யாருமே என்னை நியாயப்பிரமாணத்தை குற்றம் சொல்ல முடியாது. ஏசாவை கடவுளை குற்றம் சொல்ல முடியாது ஒரே நபர் பவுல் தான். ஆனா என்னைக்கு சுய அறிவிலிருந்து தேவ வைராக்கியத்தை பெற்றுக்கொண்டாரோ அன்னைக்கு அந்த பவுல் சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? பாவிகளே சொல்லுங்க, பிரதான பாவினா. நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு யாராவது வந்து ஒரு செய்யற தப்ப சொல்லி காட்டினா உடனே நம்ம அக்செப்ட் பண்றோமா? பல சாக்கு போக்கு சொல்லி முழுங்க பார்ப்போம். ஏன் தெரியுமா? நான் செய்யறது சரி சொல்லிட்டு ஆய்வு பண்ணும். காரணம் நம்முடைய வைராக்கியம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அறிவுக்கேற்ற வைராக்கியம், தேவ நீதியை நிறைவேற்று. ஒரு காலத்துல நான் போராடிட்டு இருந்தேன், ஆனா என்னைக்கு ஏசாமி ஏற்கிறோம் அந்த பவுல் சொல்றாரு, எல்லாத்தையும் குப்பை விட்டுட்டேப்பா, கர்த்தரை அறிகிற மேன்மைக்காக எல்லாத்தையும் நஷ்டம்னு நான் நினைக்கிறேன். அதுதான் அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம். என் அருமையானவர்களே, இன்னைக்கு நாம இரண்டாவது பெற வேண்டிய ஒரு வைராக்கியம் தெரியுமா? ஆவிக்குரிய வைராக்கியம் தெரியுமா? யார் என்று ஒரு குறையை சுட்டி காட்டினா நான் வாயை திறந்து வாதாட மாட்டேன், நான் அமைதியாய் ஆண்டவரை பார்த்து உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த குறை இடத்துல காணப்பட்டால் இதை எடுத்து கொடுங்க சுவாமின்னு சொல்லி நான் கேட்பேன். நீங்க சொன்னீங்கன்னா நல்ல விசேஷத்துல வைராக்கியம் பாராட்டுறதுக்கு அர்த்தம். இன்னைக்கு இரண்டாவது நான் கற்றுக்கொள்கிற வைராக்கியம் தெரியுமா? அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம்.
முதல் வைராக்கியம் நேச வைராக்கியம், இரண்டாவது வைராக்கியம் அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம், மூன்றாவது வைராக்கியம் என்ன? அது எண்ணாமம் புஸ்தகத்தில் எடுத்து வைத்துக் கொள்கிறேன். எண்ணாமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்திலே அழகாய் சொல்லப்பட்டு 13ஆம் வசனம். எண்ணாமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். மூன்றாவது நீங்கள் நான் காட்ட வேண்டிய வைராக்கியம் பக்தி வைராக்கியம். சொல்லுங்க, என்ன வைராக்கியம்? பக்தி வைராக்கியம். ஒன்று முதல் நேச வைராக்கியம், இரண்டாவது அறிவுக்கேற்ற வைராக்கியம், மூணாவது பக்தி வைராக்கியம். இந்த எண்ணாம் 25ஆம் அதிகாரத்தில் என்ன சம்பவம் நடக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இல்லைன்னா நான் சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் மோசையோடு சேர்ந்து ஆசரிப்பு கூடாது ஆண்டவர் வந்து அழுதுட்டு இருக்காங்க. அங்க என்ன சொல்லப்படுது பாருங்க, 6ஆம் வசனம் சொல்லப்படுது. அப்பொழுது மோசையும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும், சபையார் யாரு? இஸ்ரவேல் மக்கள் கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை, இவர்கள் என் சபையார். சபை ஆண்டவர் நோக்கி அழுது ஜெயிச்சு இருக்குது. ஆண்டவரே இந்த வாதியை எடுத்துக்கொண்டது சுவாமின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன இருக்குதுன்னா, ஒரு வாலிபன் போய் என்ன செய்யறானா, ஒரு மீதியான ஸ்திரியை கூட்டிட்டு வரான். எல்லாரும் அழுத ஆண்டவரை ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வாலிபன் துணிச்சலா என்ன செய்ய தெரியுமா, ஒரு பெண்ணை கூட்டிட்டு வரான். பெண்ணை கூட்டிட்டு எதுக்கு வரா தெரியுமா? எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. அந்த கூடாரத்துக்கு கூட்டிட்டு போய் செய்யக்கூடாத தவறை செய்வதற்காக ஆயத்தமான மோசே அழுகிறாரு. சகல ஜனங்கள் வந்துட்டு இருக்காங்க. அவருடைய பார்வையில் மத்திய போய் அவங்க காட்ட செய்யலாம். அப்போ ஒரு வாலிபனாகிய பிணக்காசன் எதிர்த்து என்ன செய்ய தெரியுமா, அந்த கூட்டத்தில் நம்ம பின்னாலே போறோம். எப்படி போறோம் தெரியுமா? கையில ஈட்டி எடுத்துட்டு போறோம். ஈட்டி எடுத்து போய் என்ன செய்ய தெரியுமா, அவங்க 2 பேரும் கூடாரத்தில் இருக்கும்போது அழகா சொல்லுது, அவளுக்குள்ள ஏற்பட்ட பக்தி வைராக்கியம் என்ன தெரியுமா, அவங்க 2 பேரும் ஈட்டி வச்சு ஒரே கூட்டா குத்தி போட்டு ஒரே குத்து. 2 சரீரத்தை ஒன்னா குத்தணும்னா எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கும். அதான் வைராக்கியம். இதை நான் யோசித்து பார்க்கும்போது அப்பதான் சொல்றது, எப்போ குத்தி அவங்க 2 பேரோட உயிர் போகுதோ ஆண்டவர் அடுத்த வசனத்தை சொல்றாரு, தேவன் அவர்கள் இந்த பாதையை நிறுத்தி போட்டார். உங்களுக்கும் எனக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம் போகுது, தேவன் பாதையை நிறுத்தி போடுறது தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இதை நான் யோசித்து பார்த்தேன். சபை பக்தி வைராக்கியம், இது எப்படி நம்ம யோசிக்கலாம்? இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு கொரோனா முடிச்சு நம்ம வந்துக்கிறோம். ஆனால் கொரோனாக்கு முன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதே சர்ச்சில் நம்ம எப்படி உட்காந்துருக்கோம்? எத்தனை பேர் செல்போனை பண்ணிட்டு உட்காந்துருக்கோம்? எத்தனை பேர் சேட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம்? எத்தனை பேர் சம்பளம் பண்ணி போட்டு உட்காந்துட்டு சேட் உட்காந்துருக்கோம்? எத்தனை பேர் பேசிக்கிட்டு இருந்தோம்? வெளியில உட்காந்து எத்தனை பேர் அலட்டடிச்சுட்டு இருந்தாங்க? நான் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கூட்டம் அடுத்து ஜோம் பண்ணிட்டு இருக்குது, ஆனா ஒரு கூட்டம் போன்ல விளையாடிட்டு இருக்குது. பக்கத்துல உட்காந்துட்டு உங்களால எங்கேயாவது கூட விளையாடாதீங்க, போன்ல நோடாதீங்கன்னு சொல்ல முடிச்சா சொல்ல தைரியம் வச்சா? தைரியம் இல்லையா? காரணம் தெரியுமா? அவங்க சொன்னா தப்பா நினைச்சு. ஆனா பிரணாஸ் இருந்தது, எல்லாரும் அழுது கொண்டிருப்பது தைரியமா போயிடுச்சா செய்யறது தப்பு சொல்லி ஈட்டி எடுத்து கொடுத்துனாங்க. இந்த வேதத்தை நான் ஆரம்ப வாசித்து பார்க்கும்போது ஆவியாளர் என்ன அழகாக வேதத்தை எழுதியிருக்காரு தெரியுமா? முதல்ல சொல்லும்போது ஒரு மாநிலம், சொல்லும்போது மீதியான ஸ்திரீ. ஆனா அதே அதிகாரத்தில் 14ஆம் வசனத்துல 5ஆம் வசனத்துல நீங்க மாசம் பார்த்தீங்கன்னா அந்த வாலிபன் பேர் தெரியுமா? சிம்ரின்னு சொல்லப்படுது. செத்த கப்பல் சொல்ற பார்த்தா சிம்ரி, அவன் பேர் சிம்ரியா. அவன் யாருன்னு பார்த்தா ஒரு பிரபுவாய் இருந்தான். செத்த வாலிபன் யாரு சொல்லுவாங்க? ஒரு பிரபு. சரி, அந்த மீதியான ஸ்திரீ யாரு? அவசரமா சாதாரண பொம்பளையா? இல்ல, அவளை யாரு பார்த்தீங்கன்னா மீதியானுடைய தகப்பன் வம்சத்தாராகிய ஜனங்களுக்குள் தலைவனாக இருந்தான். ஒரு பிரபு ஒரு தலைவனாக இருந்தவருடைய மகன். 2 பேரையும் புத்தி போட்டாங்க. இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இதான் பக்தி வைராக்கியம், சபைக்கு தேவையான பக்தி வைராக்கியம். பக்கத்துல உட்காந்துருக்க மேல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா சரி, எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தா சரி, எவ்வளவு படிச்சவனா இருந்தா சரி,
செய்ய தப்புன்னு சொல்ற தைரியம் உங்களுக்கு எனக்கு இல்லையா? சர்ச்சை சும்மா இல்லை, சர்ச்சை சும்மா இல்லை. பக்தி வைராக்கியம் நீங்க ஆண்டு கேட்போம், ஆண்டவரே இனிமேல் இந்த ஆலயத்துக்கு நான் வந்தேன்னா ஒரு பக்தி வைராக்கியம் கூட உட்கார்ந்து அனுபவத்தை நாங்கள் சொல்லி கேட்போமா? அடுத்தவன் என்னை பார்த்து குத்தி போற்றாதபடிக்கு நீங்க என்னை பாதுகாப்பு கேட்கலாம். என் பக்தி வைராக்கியம் யோசிச்சு பாருங்க. 3 மணி நேரம் சர்வீஸ்க்கு எவ்வளவு லேட்டா வந்தோம், 3 மணி நேரம் சர்வீஸ்ல எவ்வளவு உதாசமா சுருங்கி போச்சு. இனிமேல் ஆகிட்ட கேட்போம், எனக்கு பக்தி வைராக்கியம் உண்மையில உங்களை ரொம்ப நான் வாழ்த்துறேன். இன்னைக்கு 9 மணி சர்வீஸ் பேசி தான் வந்துட்டீங்க. நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, நம்ம எத்தனை பேர் எவ்வளவு லேட்டா வந்தோம். இந்த ஆண்டவருக்கு நடிச்சு ஆண்டவரே நல்ல விசேஷத்துல வைராக்கியம் காக்குவது நல்லது சாமி. எனக்கு 3 வைராக்கியத்தை தாங்க, ஒரு நேச வைராக்கியத்தை தாங்க, அறிவுக்கேற்ற ஒரு வைராக்கியத்தை தாங்க, ஒரு பக்தி வைராக்கியத்தை தாங்க சுவாமி சொல்லி கேட்போமா? அப்படி கேட்டு பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. மனசுல வச்சுக்கலாம் 3 வைராக்கியம். என்னென்ன வைராக்கியம் சொல்லி பார்க்கலாம்? நேச வைராக்கியம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தலையை காட்டி ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த காலையிலுடைய வார்த்தைக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். உம்மை ஆராதிக்கும் கிருபையை எனக்கு தந்திருக்கிறேன். நல்ல விசேஷத்துல வைராக்கியம் பார்க்கிறது நல்லதுதான் சொல்ல நாங்கள் கற்றுக்கொண்ட 3 வைராக்கியத்தையும் நாங்கள் தொடர்ந்து கடைபிடிக்க ஆரம்பித்தார். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி கேட்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள மரணம் பிதாவே. ஆமென்.